தேசிய அளவிலான மின்னொளி மகளிர் கபடி போட்டி ஹரியானா அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. Sponsored by Carnival Sweets and Bakes, Karikudi, Grand Opening. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா, முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவினை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு தேசிய அளவிலான மின்னொளி மகளிர் கபடி போட்டி கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, ஹைதராபாத், பெங்களூர், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 21 அணிகள் பங்கேற்றன. போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தனர். லீக் சுற்றில் வெற்றி பெற்று புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 8 இடங்களை பிடித்த அணிகள் காலிறுதிப் போட்டியில் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா அணியை தென் மத்திய ரயில்வே அணியான ஹைதராபாத் அணி 27க்கு 29 என்ற புள்ளி கணக்கில் வென்று சாம்பியன் கோப்பையையும் முதல் பரிசு தொகையான 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசினையும் வென்றது. 2ஆம் இடம் பிடித்த ஹரியானா அணிக்கு ரூபாய் 1.5 லட்சம் ரூபாயும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இப்போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் வழங்கினார். மின்னொளி கபடி போட்டியினை சிவகங்கை, திருப்பத்தூர், திருக்கோஷ்டியூர், பிள்ளையார்பட்டி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். போர்டு தெரியல 30